guys, Assalamu alaikum. இன்னைக்கு ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல க்ரீமியான டேஸ்டியான கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் ரைஸை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப் ரைஸுக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சு மூடி போடாமல் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் வைங்க. ரைஸ் வேகிற டைமில் நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதே சேம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மேலே கார்ட்லேயும் நான் தரேன், போய் செக் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் நல்லா குழைய வெந்துருச்சு. இதில் நான் 1 கப் கர்ட் தாராளமாக ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பான தண்ணியான தயிராக இல்லாமல் நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கர்ட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1.5 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீமியான கர்ட் ரைஸ் நமக்கு வேணும்னா தயிரை விட பால் தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ணணும். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்க்கும் போது நம்மளுக்கு கர்ட் ரைஸ் நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு நமக்கு கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி கேப்சிகம், கேரட் அண்ட் க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நீங்கள் கொஞ்சம் இஞ்சி, பொமக்ரானட் இதெல்லாம் கூட ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி தான் வெஜிடபிள்ஸ் வந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு கிளற முடியுமோ அந்த அளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ தட் இன்னுமே உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்மளோட ரைஸில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டெலிஷியஸான கடைகளில் கிடைக்கக்கூடிய கர்ட் ரைஸ் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நார்மலாக ரைஸில் கர்டை ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கர்ட் ரைஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் காரசாரமான பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.